அப்போ இந்த மாணவர்களுக்கு எப்படி கல்வியினுடைய தேர்ச்சி இருக்கும்? நீங்கள் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எதுவும் சொல்லித்தர போகிறதில்ல, அவங்கள ப்ரெஷர் பண்ணி படிங்கன்னு சொல்லக்கூடாது, அவங்கள நீங்கள் கண்டிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ ஆசிரியர்களுக்கு என்ன தான் வேலை? யாருக்காவது தெரியுமா எவ்வளவு தங்கம் உருக்கப்பட்டது, எவ்வளோ வெள்ளி உருக்கப்பட்டதுன்ட்டு? பல கோவில்களில் இவங்களுக்கு நகைக்கான ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. அந்த ரெஜிஸ்டரே கிடையாது. ஊழல் குற்றச்சாட்டு யார் மேலே? அமைச்சர் மேலே. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் ஆவணங்களை எல்லாம் எடுத்து இப்போ இவ்வளவு நாட்கள் ஆச்சு. இவ்வளவு நாட்களுக்கும் பிறகும் கூட ஒரு அமைச்சராக ஒரு சர்வ அதிகாரங்களை இருக்கக்கூடிய ஒரு ஹை ப்ரொஃபைலால் அந்த ஆவணங்களை இன்னும் விட்டு வச்சிருப்பாரு. எந்த இடத்துல இப்போ ஒரு குமுறவோ சொல்லவோ முடியும்? சரி, இதை வச்சாவது நம்ம எதையாவது சொல்லுவோம். அட்லீஸ்ட் இவருக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, திருமா தலைவர் அப்படின்னா அவர் திரும்ப எதிர்த்து தான்ப்பா இருக்காரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றதுக்காகவாது எதையாவது சொல்லி வைப்போமேன்னு சொன்ன மாதிரி இருக்கே தவிர இதனால வேற என்ன அவர் பண்ண முடியும் சொல்லுங்க? மேல்பாதி கிராமத்தில் நடந்த ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை நீங்க வெட்டி நீங்க உடனே போய் கோயில போய் சீல் வச்சாங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். விட்டடித்தாலும் தப்பு, பிடித்தாலும் தப்பா, சீர்கட்ட கல்வித்துறையின் செயலால் புலம்பும் தலைமை ஆசிரியர்கள். கடலூர் பாடலீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக 144 கோவில் சொத்துக்களை பதிவு செய்யும் அரசாணை லாபஸ். நீதிமன்றத்தில் அரசு பல்டி. ரூபாய் 800 கோடி பணி நியமன ஊழல் ஐகோர்ட் கேள்விக்கு அரசு விசித்திரமான பதில். கூட்டணி கட்சிகள் சுதந்திரத்தில் தலையிடுவது சரியா என ஸ்டாலினுக்கு திருமா கேள்வி. சர்ச் விவகாரங்களில் தலையிடும் சிவில் நிர்வாகம். சர்ச்சுகளை கையகப்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட முடியாது, கேரள உயர்நீதிமன்றம். இன்றைய செய்தியில் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று அரங்கத்திற்கு வந்து சிந்திக்கப்போர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா. வணக்கம் பாண்டிக்குமார். கடந்த 5 ஆண்டுல கல்வித்துறையில் மிகப்பெரிய சிறப்பாக செயல்பட்டு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட செயல்பாடு எப்படி பார்த்தீங்கன்னா, பிட் அடித்தாலும் தப்பு, பிடித்தாலும் தப்புன்ற நிலைமைக்கு தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய ஒரு குமுறலாவே இருக்காங்க. கொட்டி தீர்த்துட்டாங்கன்னு சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ தமிழகத்துல +2 10ஆம் வகுப்பு தேர்வு நடைபெற்று இருக்கு. இந்த சூழல் தேர்வு சதவீதத்தை அது பாசிங் தேர்வு சதவீதத்தை உயர்த்தணும் அப்படின்ற நெருக்கடியில் என்ன பண்றாங்கன்னா, எந்த ஒரு முறைகேடு நடந்தாலும் கண்டுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நெருக்கடியில் இருக்காங்க. இதுல மாணவர்கள் சில இந்த வாய்ப்பை ரொம்ப நுணுக்கமாக இது பண்றாங்க. என்னன்னா புத்தகத்தை மினி ஜெராக்ஸ் எடுத்துட்டு அது காப்பி அடிக்கிறாங்க. அப்படியே அவங்க காப்பி அடிச்சாங்கன்னா ஒண்ணு அந்த அவமானத்திற்கு தாங்காம தற்கொலை பண்றது ஒண்ணு, இல்லாட்டி என்ன பண்றாங்கன்னா அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்றது, ஜாதி ரீதியான ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது. சரி, இது மாணவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மாணவியல் தவறுகள் செய்தாலும் அவர்கள் என்னன்னா அவங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அதனால அவங்களை செக் பண்ணவும் முடியல. இது ஸோ இது எந்த முறைகேடு நடந்தாலும் தலைமை ஆசிரியர்கள் கையை கட்டி வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதனால அவங்க என்ன இந்த ஒழுங்கினத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குமுறலோட இந்த தலைமை ஆசிரியர் இல்லாம அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இன்னைக்கு தினமலர் நாளிதழ் வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? உண்மைதான். ஏன்னா இன்றைக்கு ஆசிரியர் தொழில் அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான சவாலான விஷயமாக மாறி வருகிறதே நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒரு பக்கம் மாணவர்களை எக்காரணம் கொண்டும் அடிக்கக்கூடாது, மாணவர்களை எந்த காரணம் கொண்டும் ரொம்ப கண்டிக்க கூடாது, இந்த மாதிரியான பல சட்டங்கள் இன்னைக்கு வருகிறதுக்கு. அதை மீறி ஏதாவது கண்டித்தால் உடனடியாக அந்த மாணவர்கள் வேற ஏதாவது சம்பவத்தினால வேற செய்து கொண்டாலும் கூட அதற்கு காரணம் ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வரைக்கும் அவங்க சஸ்பெண்ட் செய்யப்படுவதும், அவர்கள் கைது செய்யப்படுவதோ இல்லை அவர்கள் வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுவது, இந்த மாதிரியான தொடர்ச்சியான செயல்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆசிரியர்களால் மாணவர்களை கண்டித்து அவர்களை ஒரு ஒழுக்கத்திற்குள்ளார கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை நிலை வருகிறத நம்ம பார்க்குறோம். அதனுடைய முன்னூறு பக்க விளைவு தான் என்ன ஆகி கொண்டிருக்குன்னா, இன்னைக்கு தமிழகம் எங்கும் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இன்னைக்கு கஞ்சா போதை என்பது சர்வசாதாரணமாக நடமாடி இருக்கிறது பார்க்குறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளிலையும் கிடைக்கிறது. அதை எதையும் இந்த அரசு இதுவரைக்கும் சரி பண்ணியதாக தெரியவில்லை. எவ்வளவோ வந்தாச்சு.
ஆனா ஒரு அமைச்சர் இருக்கார், அன்பில் பொய்யாமொழி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் இதுக்கு வந்து பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சர் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். அந்த அமைச்சர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பள்ளிக்கூடத்துல ஏதாவது ஒரு ஒழுக்கத்திற்குள்ள மாணவர்களை கொண்டு வருவதற்காக ஏதாவது சில நிகழ்ச்சிகள் நடந்தால் உடனே இது ஏன் ஏரியால யார் வந்து இந்த மாதிரி பண்ணதுன்னுவாங்க. இன்னும் சொல்ல போனா தனியார் கல்வி நிலையங்கள்ல கூட ஒரு நல்ல விஷயங்கள், இப்ப பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்வது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அப்பதான் அந்த மாணவன் வந்து ஒரு பெற்றோருக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பான். ஆசிரியர்களுக்கு பாத பூஜை என்பது இதெல்லாம் நம்ம ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு அந்த பெற்றோர் மேல இருக்கிற மரியாதை, அந்த பந்தத்தை இதெல்லாம் நம்ம மண்ணினுடைய கலாச்சாரத்துல இருக்கக்கூடியது. இவங்க ஏதோ அதுக்கு ஒரு சங்கிகள் வந்துதான், சங்கிகள்லாம் இல்லை, இதெல்லாம் நம்ம குரு மாணவனுக்குரிய கலாச்சாரம் வந்து சங்க காலத்துல இருந்து இருக்கக்கூடிய பல சான்றுகள் இங்க இருக்கிறது. எப்படி குருவை பார்த்தார்கள்னு அதெல்லாம் இன்னைக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் தான் இந்த திராவிட ஆட்சியாளர்கள். அதனால அதுக்கெல்லாம் இவங்க வந்து உடனடியாக போய் கண்டிக்கிறதுக்கு இவங்களுக்கு நேரம் இருக்கும். ஆனா அதே பள்ளிக்கூடத்துல போதை, கஞ்சா அது மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் பொழுது அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். அங்க கொலையே நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியும் அதை கண்டுப்பதற்கோ அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கோ இந்த அரசாங்கத்திற்கு துப்பில்லை. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், இப்ப நான் வரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். ஒரு வீடியோ அவர் பேசியிருக்கார். இவர் கல்வித்துறை அமைச்சர்ல என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்க்கல. இப்ப உடனே இவர் வந்து நேரடியா போயிட்டார். சிலிண்டர் பிரச்சனைக்கு மத்திய அரசு என்ன பண்ணியது, நாங்கள் வந்து போராட்டம் நடத்தினோம், நீ என்ன பண்ண அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. நீங்க என்ன சொன்னீங்க, இதே போலதான் இந்த கொரோனால பாத்தீங்கன்னா கோவிட் ஊசிகளுக்கு கொஞ்சம் தாமதமாக கூடிய ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்டுதான் பண்ணாங்க. பண்ற நேரத்துல வந்து இப்போ அவங்க வந்து அப்போ வந்து ஒரு சீனை போட்டது இந்த அரசாங்கம், நாங்களே இதை தயாரிக்க போறோம்னு இங்க வெளிநாடுகள் ஒப்பந்தம் போட போறேன் கிளம்பி போனாங்க. கடைசியா ஒன்னும் நடக்கல, ஒரு கம்பெனி கூட வரல, ஒன்னும் வரல. கடைசியா மத்திய அரசு என்ன பண்ணதோ அதை வச்சுதான் நீ வந்து பாதுகாத்த மக்களை. எதுக்கு இந்த சீன் உனக்கு? இப்ப அதே போல என்னடா பண்ணீங்க நீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க வந்து எல்லா இடத்துக்கும் நாங்க வந்து போராட்டம் நடத்தினோம். அது பாசிட்டிவா என்ன நீ பண்ணிருக்கணும், பண்ண வேண்டியது என்னமோ அதை இவங்க பண்றது கிடையாது. பாசிட்டிவா என்ன பண்ணிருக்கலாம்னா, நீங்க வந்து உடனடியாக மின்சார அடுப்புகளை நீங்க எல்லா இடத்துக்கும் உபயோகப்படுத்த சொல்லி நீங்க அறிவுறுத்திருக்கலாம். அதற்கான மாற்று எரிபொருள் சக்திக்கான ரேட்டை நீங்க குறைச்சிருக்கலாம். சூரிய அடுப்புகளுக்கான இதை நீங்க சப்சிடி பண்ணி கொடுத்துருக்கலாம். பயோகேஸ் மெத்தடாலஜில நீங்க ஊக்குவிக்கிறதுக்கு ஏதாவது நீங்க பண்ணலாம். இதெல்லாம் மாநில அரசு பண்ணலாமே. நீங்க எரிவாயு தயாரிக்க முடியாதுதான், வேண்டாம், இது மாநில அரசு செய்யக்கூடிய, இது மாநில அரசு. சரி, இப்ப மின்சாரத்துக்கே நீங்க ஒரு சப்சிடி கொடுக்கலாமே. கொஞ்சம் நீங்க ஏதோ ஒரு சப்சிடி கொடுத்து மின்சார உற்பத்தியை நீங்கள் அதிகரிச்சிருக்கலாமே. 3 முறை கட்டணத்தை தான் உயர்த்திருக்கோம். 3 முறை நீங்க கட்டணத்தை மட்டும் உயர்த்தினீங்களே வாசமா. அந்த அதற்குரிய ப்ராஜெக்ட், எத்தனை ப்ராஜெக்ட் நீங்க செய்யறேன்னு சொல்லிட்டு எந்த ப்ராஜெக்டுமே பண்ணாம எல்லாமே கடப்புல கிடக்கு. ஏன்? சரி, மாசம் ரீடிங் அப்படின்னு கொண்டு வந்தாலே இன்னைக்கு வந்து வணிகர் பயன்பாடுக்கான அளவும் குறையும், அவங்க கட்டுறதும் எளிதாக இருக்கும், அவங்க மின்சார அடுப்புக்கு மாறிடுவாங்களே. ஏற்கனவே நம்ம வந்து எரிபொருள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதாவது இந்த மாதிரி மாற்று எரிபொருளுக்கு மாற வேண்டும் என்பது பல காலங்களாக பல இப்ப குஜராத்ல எல்லாம் பல கட்டமைப்புகளை ஏற்கனவே மோடி இருக்கும் பொழுது கொண்டு வந்தாங்க. இவங்களும் சொன்னாங்க நாங்க சூரிய பூங்கா அமைப்போம், அதுன்னு இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, ஒன்றும் செய்யலையே. அந்த மாதிரி இவர்களுக்கு வந்து வெறும் அப்படி வெற்று பேச்சுக்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர உருப்படியான விஷயங்கள் எதையும் இவர்கள் செய்ய போவதில்லை. அதனால இந்த அமைச்சருக்கு வந்து இந்த மாதிரி வெட்டி விஷயங்களை பேசுவதற்கு தான் நேரம் இருக்கிறதே தவிர இந்த தன்னுடைய துறையில என்ன அங்க பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத கவனிக்க அவருக்கு நேரம் கிடையாது. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் எக்ஸாம் எழுதலைன்னா அவங்களெல்லாம் வீட்டுக்கு போய் தலைமை ஆசிரியர்கள்லாம் கூட்டிட்டு வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. நாங்க ஞாபகம் இருக்கு, அதுக்காக உங்களுக்கு சீக்கிரமாவே எக்ஸாம் எல்லாம் வச்சாங்க. அதாவது திரும்ப ரீ எக்ஸாம் வச்சு அவங்களையெல்லாம் எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும். எதுக்கு? போன தலைமை ஆசிரியருக்கு இதுதான் வேலையா? போன பசங்கள்லாம் நின்றுட்ட பசங்களெல்லாம் பாதியில எங்க போயிருக்காங்கன்னு தேடி போய் அவங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து அவங்களுக்காக ஒரு எக்ஸாமை திரும்ப வச்சாங்க. இதுல நான் இன்னும் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறேன். பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரையில இந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து நம்ம படிக்கக்கூடிய காலங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒரே புக்கு தான். அப்பெல்லாம் அந்த காலத்துல கைடு வச்சு படிக்கிறதையே வந்து ஒரு அவமானக்குறைவு. ரெண்டாவது ஆசிரியர்களே கண்டிப்பார்கள், கைடு வச்சு நீ எப்படி படிக்கலாம், கைடை தூக்கி போடு, நான் சொல்றதுதான் நீ படிக்கணும், கைட்ல இருக்கதான் எழுதக்கூடாதுன்றுவாங்க. எதுவுமே தேராது, ஒண்ணுமே இது உனக்கு வராதுன்னா சரி என்னத்தையோ பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிதான் கடைசி பட்சமாக தான். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கைடு இல்லாம இன்னைக்கு எந்த வேலையும் கிடையாது. அந்த கைடுலயுமே கூட இன்னும் என்னன்னா, அதாவது லோவா படிக்கிறவங்களுக்குன்னு ஒரு கைடு இருக்கான், அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில அதுக்கான கொஸ்டின் எல்லாம் வச்சு இந்த சின்ன எக்ஸாம் எல்லாம் அதுலதான் நடத்துவாங்களாம். 2 கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வைக்கிறாங்களாம். ஒரு சென்டென்ஸ் அதுல வந்து கீவேர்டு இருந்தா போதும் மார்க் போடுவாங்களாம்.
எப்படியெல்லாம் அப்ப இந்த மாணவர்களுக்கு எப்படி கல்வியினுடைய தேர்ச்சி இருக்கும்? நீங்க பள்ளிக்கூடத்துல நீங்க எதுவும் சொல்லித்தர போறது இல்ல, அவங்கள ப்ரெஷர் பண்ணி படிங்கன்னு சொல்லக்கூடாது, அவங்கள நீங்க கண்டிக்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்ப ஆசிரியர்களுக்கு என்னதான் வேலை? கல்வியே அப்ப நீங்க எதுவுமே இங்க சொல்லி தரவே வேண்டிய அவசியமே இல்லையா? கீவேர்ட்ஸ் இருந்தா போதும் அப்படின்னா அந்த மாணவர்கள் கீவேர்ட்ஸை படிச்சா பாஸ் பண்ணிடலாமா? அப்படி இருந்தால் அவன் எப்படி போய் அடுத்து உயர் படிப்புக்கு செல்லும் பொழுது அவனுடைய நிலைமை என்னவாகும்? இப்ப என்னடான்னா இவங்களுடைய தேர்தல், இவங்க இப்ப எலெக்ஷன் வருது, இந்த எலெக்ஷன்ல ரிசல்ட்ல வந்து இவங்களுக்கு வந்து அதிக அளவுல இவங்க வந்து ஒரு இதை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த தேர்ச்சி விகிதத்தை அதிகமாக காமிக்கணுன்றதுக்காக இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பிட் அடிச்சாலும் கண்டுக்காதீங்க, அவன் அதை பார்த்து எழுதுனா மட்டும் நீங்க வந்து சொல்லுங்க, எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப எதுக்கு வந்து ஒரு தேர்வு நீங்க வைக்கிறீங்கன்ற? எல்லா பசங்களும் ஆல் பாஸ் போட்டு போங்களேன். எதுக்கு வந்து ஒரு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பறக்கும் படைன்னு சொல்லி ஒரு ஆசிரியர்களை படுத்தி எடுத்து அவங்கள கூட்டு வந்து அவங்கள அவ்வளோ மணி நேரம் நீங்க சுத்த வச்சு எதுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணணும்? எதுவுமே வேணாங்க. உங்களுக்கு எக்ஸாம்னு ஒன்று வைக்கணும், அது மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாருமே பார்த்து எழுதிருங்க, வா புக் இருக்கு பார்த்து எழுதிருங்க. ஆனா அது கூட பார்த்து எழுத தெரியுமான்னு அது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போங்களேங்கிற நான். எதுக்கு இந்த கஷ்டம்? இல்ல எல்லாருமே பாஸ்ன்னு சொல்லிட்டு போ. ஏற்கனவே பாருங்க 11th வந்து எக்ஸாம் இருந்தது, இப்ப 11th வந்து ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு வந்து நீங்க கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இப்ப சில இடத்துல கேள்விப்பட்ட 11th வந்து இவங்க பாஸ்ன்னு சொன்னதுனால நாங்க வந்து டிஎம்கேவை தான் நாங்கள் வந்து ஆதரிப்போம் அப்படின்னு பசங்க எல்லாம் சொன்னாங்களாம். அப்ப இவங்களோட அரசியலுக்காக இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலத்தை இவர்கள் வந்து அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் நீட்டுக்கு போட்டியிட போடும்போது எங்க பள்ளிகள் மாணவர்களுக்கு அதுக்கான ஈக்குவல் கிடையாது. ஆனா சொல்லும் பொழுதுன்னு சொல்லிட்டு நாங்க இதோட எல்லாம் போடுறது இல்ல, மற்ற நாடுகளோட தான் அப்படி இருக்கு. எப்படி எதோட போராடுறீங்க? ஒருவேளை எத்தியோப்பியா, தான்சானியா அந்த மாதிரி நாடுகளோட இவங்க போட்டி போடுவாங்களா இருக்கும். அதனால இவங்களுடைய அது என்னது வெள்ளட்டும் தமிழகமா, யார் கூட இவங்க போரிடுறாங்கன்னே தெரியாம வெள்ளட்டும் தமிழகம்னு சொல்றாங்கல்ல, இவங்களை நம்பி நீங்க வெள்ளட்டும் தமிழகம்னு இன்றைக்கு போயாச்சு அப்படின்னு சொன்னா மாணவர்களுடைய வாழ்க்கை என்பது இருண்ட காலமாக மாறி எதுக்குமே உருப்படி இல்லாம தமிழகம் வந்து ஆப்பிரிக்கா நாடுகளோட மோசமாக போகும். அதுதான் நடக்கும். யார் வெல்லுவார்கள் அப்படின்னா அவங்க குடும்பம் வெல்லும். அதை தான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். இந்த துறையை பத்தி நம்ம பல்வேறு முதல்ல திட்டிருக்கோம். ஆனா எப்படி இருந்தாலும் இந்த துறைக்கு வந்து ரோசம் வருமா வராதுன்றது தெரியாது. அந்த துறை அப்படி ஒரு துறை. அந்த துறை நீ என்னதான் சொன்னாலும் கோர்ட்டே சொன்னாலும் கண்டுக்க போறது இல்லை, இருந்தேன் தானா திருத்தம் தான். அந்த மாதிரி ஒரு துறை வந்து பாத்தீங்கன்னா வந்து அறநிலைத்துறை. இந்த அறநிலைத்துறையில சமீபத்தில் இந்த பாடலீஸ்வரர், கடலூர் பாடலீஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகம் நடத்துறது என்னன்னா மக்களுக்காக ஒரு இதுக்காக நடத்த ஒரு விஷயம். இவர்கள் வந்து மக்களுக்கு நடத்துறாங்களா விஐபி நடத்துறாங்களா என்ற கேள்வியை வந்து அங்க இருக்க பொதுமக்கள் கேட்கறாங்க. ஏன்னா அவ்வளவு கட்டுப்பாடுகள், இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுது. இந்த கும்பாபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நிதி வசூல் புகார்கள் வந்து பொதுமக்கள் சொல்றாங்க. மேலும் இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, உதாரணம் பாத்தீங்கன்னா திராவிட கழகங்கள் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பக்தி என்பது சாமானியனுக்கு எல்லாருக்கும் கடவுளுக்கு முன்னாடி சமம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க நடத்தக்கூடிய இவங்க அரசியல் ரீதியாக இந்த கோயில் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல் பிரமுகர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம், சாமானிய மக்களை வெளியே போறதுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி வந்து ஒரு கேள்வி வந்து திருவொற்றியூர் கோயிலில் கேட்கப்படும் போது சேகர்பாபு அவர்கள் சோட்டை திணிகிறீங்களா வேற ஏதோ திணிகிறா அப்படின்னு கேட்ட வார்த்தைகள்லாம் வந்தது. அந்த மாதிரி இங்க இருக்கிற மக்கள் குமுறல் நிலைக்கு போயிட்டாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களை புறந்தள்ளி விட்டு அரசியல்வாதிகளை முன்னோக்கி அவர்களுக்கு பாஸ் அதிகமா கொடுக்கப்பட்டிருக்காங்க. இதனால வந்து இதனால வந்து உள்ள போனவங்க வெளியேற முடியாம காவல்துறைக்கும் பெரிய சங்கடங்கள் ஏற்பட்டு. இன்னொரு விஷயம் சொன்னாங்கன்னா, ஆகம் விதிகளை மீறி வந்து முக்கிய பிரமுகர்கள் கோபுர கலசங்களுக்கு மேல போயிருக்காங்க, தொட்டும் கொண்டிருக்காங்க. ஏன்னா வந்து ஆகம் விதிகள் கோபுர கலசங்களை வந்து யார் தொடரணும் ஒரு விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள் எல்லாம் மீறி அங்கே நடைபெற்றிருக்கு. மேலும் வந்து பாதுகாப்பு காவல்துறையினரும் இந்து அறநிலையத்துறையினரும் வந்து ஏகப்பட்ட அநாகரிகங்களையும் பொதுமக்கள் மேல எதுவும் இருக்காங்க. இந்த பொதுமக்கள் வந்து ஏற்கனவே இந்த ஒரு கோயிலுக்கு வந்து இவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையா ஒரு கசப்பான அனுபவத்தை பெறக்கூடிய நிலைமைக்கு அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த செய்தியோட நம்ம இந்த செய்தியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியும் நம்ம சேர்த்து இதுல பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கோர்ட்ல வந்து ஒரு நமக்கு வரவேற்கத்தக்க கூடிய அளவுல ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. ஏற்கனவே என்ன பண்ணிருந்தாங்க, இந்த தமிழக அரசு என்ன பண்ணிட்டாங்க, கோவில் நிலங்களை வந்து அதாவது ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து கோவில் நிலங்களை எல்லாத்தையும் மீட்டெடுக்கிற நிலங்களை எல்லாத்தையும் இவர்களை வந்து பத்திரப்பதிவு செய்வதாக இவர்கள் வந்து ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தார்கள்.
இந்த நிலங்கள் எல்லாம் பத்திரப்பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எதிர்த்து ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அது எப்படி வந்து இவர்கள் வந்து அதுக்கு பத்திரப்பதிவு செய்ய முடியும், இது வந்து சட்டப்படி இது சட்டத்திற்கு வந்து விரோதமானது, இவர்கள் வந்து அந்த சொத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் ஹெச்ஆர்என்சிக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்கிறதே தவிர இந்த மாதிரி சொத்துக்களை எல்லாம் 0 வேல்யூ போட்டு பதிவு பண்ணுவது அப்படிங்கிறது எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு கொடுத்திருந்தார். அதுல வந்து இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை உத்தரவையும் இன்னைக்கு கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு எந்த அத்தாரிட்டி இல்லை வந்து இவங்க இதை பண்றாங்க, எப்படி இவங்களால பண்ண முடியும்? ஆக்சுவலி ஓனர் யாரு கோவில் அந்த சொத்துக்கு? அந்த இறைவன் தான் அந்த சொத்துக்கான ஓனர். அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இவங்களா ஒரு பத்திரப்பதிவை எது பேர்ல பண்ணுவாங்க? அப்ப என்ன ஹெச்ஆர்என்சி பேர்ல இவங்க எல்லாம் பண்ணி வைப்பாங்களா? எப்படி அதை செய்ய முடியும் முதல்ல இவர்களால? அதனால வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றிட்டு அடுத்து இவங்க அதை ஆக்கிரமிக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏற்கனவே பாருங்க, கோவில்ல இருக்கக்கூடிய தங்கம் மற்ற வெள்ளிகளை எல்லாத்தையும் நாங்க உருக்குவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க. உருக்கி அதை கட்டியாக பாராக மாட்டுவோம். அப்ப இதை பத்தின விமர்சனங்கள் இதெல்லாம் எழுந்த பொழுது இதெல்லாம் வந்து சும்மா இருக்கிறது, இதையெல்லாம் உருக்கி தங்க கட்டியாகவோ வெள்ளி கட்டியாகவோ மாற்றி இதையெல்லாம் நம்ம வைத்தால் இதன் மூலமாக நிதி வருவாய் வரும், அப்படினால்தான் அதுக்காக தான் நம்ம வைக்கிறோம், இதை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அதற்குன்னு அது டெபாசிட் மாதிரி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் ஒரு கதை விட்டாங்க. ஆனா யாருக்காவது தெரியுமா எவ்வளவு தங்கம் உருக்கப்பட்டது, எவ்வளவு வெள்ளி உருக்கப்பட்டது என்று? பல கோவில்கள்ல இவங்களுக்கு வந்து நகைக்கான ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு, அந்த ரெஜிஸ்டரே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. முறையாக அதெல்லாம் பின்பற்றது இல்லை. அப்ப எவ்வளவு தங்கம் உள்ளே வந்தது, எவ்வளவு வெள்ளி வந்தது, அதற்கான கணக்கு வழக்குகள் எங்குமே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரியாக எவ்வளவு உருக்கினார்கள், எவ்வளவு அந்த கொடுத்த நகை தான் உருக்கப்பட்டதா, அதுல எவ்வளவு உருக்கப்பட்டது, இந்த மாதிரியான எந்த ரெக்கார்டும் இல்லாமல் அது ஒரு பக்கம் கொள்ளை போய் கொண்டிருக்கின்றன என்ற குற்றச்சாட்டை ஏற்கனவே வைக்கிறார்கள். நிலத்துல இப்படி சரி இதெல்லாம் தான் போச்சு அப்படின்னு சொன்னா, கோவில்ல ஒரு கும்பாபிஷேகம், அதுவும் இந்த கும்பாபிஷேக முறைகேடு அப்படின்னு இருக்கு பாருங்களேன், அது மாதிரியான ஒரு முறைகேடு எதுலையுமே பண்ண முடியாது நான் நினைக்கிறேன். அது வந்து பயங்கர டெக்னிக்கலா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது சொல்லவே வேண்டாம், அந்த துறையினுடைய அமைச்சர் வந்து புத்திசாலித்தனமாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவர் பண்றாரு. மிக வேகமாக அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற டெக்னிக்கும் அவருக்கு தெரியும். அதனால அதை திறமையாக அவர் செய்து கொண்டிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுல எனக்கு தெரிஞ்சு இந்த கும்பாபிஷேகம்ங்கிறது கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதை தாண்டி அங்க வந்து கும்பாபிஷேகத்துக்கு ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்க இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற மெத்தடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். பல கோவில்கள் பாருங்க, இவங்க நாங்க தான் ஆன்மீக புரட்சி ஆச்சு, இத்தனை கோவில்ல நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய அதே ஆட்கள் நம்ம ஒரு லிஸ்டை போட்டு ஸ்ரீ டிவியில அதை பத்தி நம்ம வந்து விளக்கமும் சொல்லி கேள்வியும் கேட்டிருந்தோம். ஏன் இந்த கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் இன்னும் கும்பாபிஷேகம் செய்யவில்லை? ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாலாலயம் எல்லாம் செய்து வைக்கப்பட்டு அந்த கோவில்கள்லாம் ஏன் நீங்க இது வரைக்கும் கும்பாபிஷேகம் பண்ணல? அதுக்கான காரணம் சொல்லணும்ல. அப்ப பெரிய பெரிய கோவில்கள் இந்த திருப்பணியே முடியாம ஏன் அவசர அவசரமா கும்பாபிஷேகம் பண்றீங்க? பல இடத்துல கும்பாபிஷேகம் என்றால் முழுவதுமாக திருப்பணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதற்கான கரெக்டான நாளை பார்த்து கும்பாபிஷேகத்திற்கான தேதி குறிக்கப்பட்டு அதற்கு பிறகு கும்பாபிஷேகம் என்பது செய்யப்பட வேண்டும். கும்பாபிஷேகம் செய்து அடுத்து வரக்கூடிய 48 நாட்களுக்கு மண்டல பூஜை என்பது செய்யணும். அந்த மண்டல பூஜை செய்யக்கூடிய நேரத்துல கோவில்ல வந்து இந்த மாதிரியான பணிகள் எதுவும் செய்யக்கூடாது என்பதெல்லாம் ஆகமத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகள். இன்னைக்கு அப்படியா நடக்குது ஒரு கும்பாபிஷேகமோ? தென்காசியில என்ன நடந்துச்சு? காசி விஸ்வநாதர் கோவில்ல நம்ம பாக்குறோம். ஐஐடி ஃபுல்லா வந்து ஆய்வு பண்ணி என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கு யோக்கியதையே இல்லை, அவ்வளவு மோசமா இருக்கு, எந்த பணியும் ஒழுங்கா நடைபெறவில்லை, முழுமை பெறவில்லை நாங்க. ஆனா அதையும் தாண்டி அங்கே வந்து கும்பாபிஷேகம் என்பது நடந்தது. கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே அந்த 15-20 நாளே கோபுர கலசம் தரையில விழுந்தது. யார் தலையா விழுந்திருந்து ஒரு உயிர் பலி நடந்திருந்தால் அதில் யார் பொறுப்பேற்பார்கள்? அறநிலையத்துறை பொறுப்பேற்குமா? சேகர் பாபு பொறுப்பேற்பாரா? யார் பொறுப்பேற்பார்கள்? இப்படி ஒரு கோவில்லையும் பிரச்சனைகள் தான். இப்ப இந்த கோவில்லையும் பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆகம விதியை மீறி வந்து கோபுர கலசத்தை தொட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது தவிர வந்து இந்த பாஸ் வழங்கினதுல இந்த பாஸ் வழங்கின முறைகேடுன்னு பாத்தீங்கன்னா அது எல்லா கோவில்லையும் இது காமன் ஆயிடுச்சு. இன்னைக்கு இது எல்லா கோவில்லையும் இப்ப இது காமன் ஆயிடுச்சு. நம்ம பார்த்தோம் ஸ்ரீரங்கத்துல வந்து பாச வந்து போலி பாஸ் வெளியில வித்ததை பார்த்தோம், திருச்செந்தூர்ல நடந்ததை பார்த்தோம். சோ இந்த பாஸ் விற்பனை அப்படிங்கிறது எவ்வளவு போலித்தனமாக நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதனாலதான் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த அறநிலையத்துறை அப்படிங்கக்கூடிய ஒரு துறையை வந்து இன்னைக்கு அரசாங்கம் கையில் வைத்துக்கொண்டு
இந்த ஒட்டுமொத்தமாக இந்த கோவில்களை அழித்து வரக்கூடிய நடவடிக்கைகள்ல இவங்க ரொம்ப வேகமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதுதான் நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லி வந்து கொண்டிருக்கோம். இதனாலதான் நம்ம பல வருடங்களுக்கு முன்னாடியே ராமகோபாலன் ஐயா அவர்களும் சரி, வேதாந்தம் ஜி அவர்கள்லாம் சரி, என்ன ஒரு விஷயத்தை முன்னெடுத்தார்கள் அப்படின்னு சொன்னா, அறநிலையத்துறையை ஆலயத்தை விட்டு வெளியேறு, இந்துக்களிடம் கோவில்களை ஒப்படையுங்கள். இதெல்லாம் ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தான் வச்சாங்க. இன்னைக்கு சர்ச்சுகள்ல எவ்வளவோ ஊழல்கள் மற்றதும் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா இந்த சர்ச்சுகளை இன்னைக்கு அரசாங்கம் கையில் வைத்திருக்கிறதா? நீங்க இதை சொல்லிதானே கோவில்களுக்குள்ளார வந்தீங்க. இன்னைக்கு அந்த கோவில் சொத்தை நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான அராஜகங்களை பண்ணி கொண்டாங்க. ஆனா ஒன்னா நாங்க கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோன்றீங்களே, எந்த நிதியில கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணீங்க? கட்சி நிதியில இருந்து பண்ணீங்களா, இல்ல அரசாங்க பணத்துல இருந்து பண்ணீங்களா? அந்த கோவிலுக்குரிய நிதியிலிருந்தும் அதை தவிர மற்ற உபயதாரர்களிடமிருந்து பணம் வசூல் செய்தும் டொனேஷன்களை பெற்றும் தான் நீங்க வந்து இந்த கோவில்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் செய்திருக்கிறீர்கள். அப்படின்றது பார்த்தா அதை மொத்தமும் பக்தர்கள் கஷ்டம். அது வந்து அரசாங்கம் வந்து எதையும் அங்க செய்து விடவில்லை என்பதை நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதனால இன்றைக்கு கோவில்களை அழிப்பதற்காகவே இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து வரக்கூடிய துறை என்பது அறநிலையத்துறை. அதுவும் இந்த திராவிட மாடல் அரசில் இந்த அறநிலைத்துறை என்பது இன்னும் மோசமாக போய் அதாவது அறமில்லா துறை, அதையெல்லாம் தாண்டி நீதிமன்றத்தை அவமதிப்பதற்கென்றே இருக்கக்கூடிய ஒரு துறை என்ற அளவிற்கு அது இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால், இந்து கோவில்களை யார் பாதுகாப்போம் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டுமொத்த இந்துக்களும் வாக்களிப்போம் என்ற முடிவு என்று எடுக்கிறார்களோ அன்றைக்குதான் இந்த இந்து கோவில்களும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் காப்பாற்றப்படும். இதை இந்துக்கள் விழித்துக் கொள்ளும் நாள் அன்றைய நாள் தான் வந்து இந்த கோவில்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதைதான் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திமுக ஆட்சியில வந்து ஊழல் புகாருக்கும் பஞ்சம் இல்லை. பட் அடிச்சாலும் கொள்ள பெரிய அளவில் கொள்ள அப்படிதான் அடிக்கின்ற விஷயங்கள் உண்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லட்சம் கோடி இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல், இந்த மாதிரி ஊழல் எல்லாம் திமுக மேல பல்வேறு ஊழல்கள் இருந்தாலும் இப்போ வந்து திமுக ஆட்சியின் மேல இருக்கக்கூடிய ஊழல் வந்து 800 கோடி ரூபாய் ஊழல். இந்த ஊழல் 800 கோடி ரூபாய் எதற்கு ஊழல்னா, வேலைக்கு லஞ்சம் வாங்கினதுக்கு உண்டான புகார் வந்து KN வாங்கினதா ஒரு புகார் கொடுத்துருக்கு. இது தொடர்பாக வந்து இடி வந்து இங்க இருக்கக்கூடிய காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறைகிட்ட புகார் வழக்கு பதிவுன்னு சொல்லிட்டு உத்தரவிட்டு தொடர்பு நீதிமன்றத்தை சென்று அந்த நீதிமன்றம் வந்து தானா வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு உத்தரவிட்டார்கள். இதுல பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 மேற்பட்ட பணியினர்ல 25 முதல் 35 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதா இடி குற்றம் சாட்டிருக்காங்க. இந்த முறையீட்டுல சுமார் வந்து 232 பக்கங்களோட ஆதாரங்கள் இருக்கு. அமலாக்கத்துறை டிஜிபி ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. கொடுத்த அந்த வழக்கு பதிவு வந்து சென்னை உத்தரவு வளர்ந்துருக்கு. இதனால வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை முதற்கட்ட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் அது வந்து இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. அது ரொம்ப வந்து காலம் கடத்திட்டு அது போறாங்க. இது உடனடியாக ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எஃப்ஐஆர் வந்து 15 உடனடியாக அது பற்றி டீட்டெயில் வேணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கண்டிப்பாக தெரிவிச்சிருக்கு. இந்த செய்தி எடுப்பாங்க. ஊழல் ஆட்சியினுடைய ஒட்டுமொத்த வடிவம்னு அது வந்து திராவிட மாடல் ஆட்சி தான். அதுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதற்கு வந்து அதே போல ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதில் இவர்களை மாதிரி ஒரு திறந்த அரசு வந்து தேர்ந்தெடுத்த ஒரு அரசுங்கிறது வேற எதுவுமே இருக்க முடியாதுன்னு தான் சொன்னோம். இதை KN அவங்க அந்த ஊழலை மட்டும் பாருங்க. எத்தனை தடவை முதல்ல ஏற்கனவே இடி வந்து முதல்ல வந்து காவல்துறைக்கு வந்து அறிவுறுத்தல் செய்தாங்க, இவர் மேல வழக்கு தொடுக்கணும்ட்டு. எந்த ஆக்ஷனும் எடுக்கல. மீண்டும் இன்னொரு முறை என்ன பண்றாரு, சீஃப் செக்ரட்டரிக்கு அவங்க தலைமை செயல் அதிகாரிக்கு அவங்க அனுப்புறாங்க. அதுவும் ஒன்றும் நடக்கவில்லை. அப்புறம் தலைமைச் செயலருக்கு அனுப்பிச்சதுக்கு அதுக்கப்புறம் இப்ப நீதிமன்றத்துல நீதிமன்றம் இப்ப சொல்லியிருக்கு, இவங்களுக்கும் நீதிமன்றத்தை அவமதிக்கிறதுக்கும் இவங்களுக்கும் நீதிமன்றம் சொன்னா உடனே இவங்க என்ன பயந்துட்டு கேட்க வைப்புறாங்க. அது ஒன்றும் கேட்க போறது இல்லை, இதை எடுக்க போறது இல்லை. ரெண்டாவது இப்ப இந்த அரசாங்கம் இப்போ வந்து முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்போ வந்தாச்சு. நீ அடுத்த புது அரசாங்கம் வரப்போகுது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்படி ஊழலை இதை அப்படியே தள்ளிட்டே போகணும். இனி அடுத்து இவங்க மேல வழக்குமே வந்தாலும் கூட அந்த வழக்குல இருந்து எப்படி தப்பிக்கிறது என்பதை வந்து இவங்களுக்கு வந்து சொல்லித்தரது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஊழல் குற்றச்சாட்டு யார் மேல? அமைச்சர் மேல. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் ஆவணங்களை எல்லாம் எடுத்து இப்ப இவ்வளவு நாட்கள் ஆச்சு. இவ்வளவு நாட்களுக்கும் பிறகும் கூட ஒரு அமைச்சராக ஒரு சர்வ அதிகாரங்களை இருக்கக்கூடிய ஒரு ஹை ப்ரொஃபைலால் அந்த ஆவணங்களை இன்னும் விட்டு வச்சிருப்பாரா? இந்த ஆவணங்களை அழைக்க எவ்வளவு நேரம் ஆகும்?
சாதாரணமான ஒருத்தருங்களே ஒரு குற்றம் செஞ்சுட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன ஆவணங்கள் இருக்கோ அதை அழிச்சிடணும் நம்ம அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படின்னு சாதாரணமான ஒரு ஆட்களை கூட இன்னைக்கு வந்து அதற்காக முற்பட்டு செயல்படக்கூடிய ஒரு நிலையில இவ்வளோ பெரிய அமைச்சர் அவருக்கு சகல ஒரு அதிகாரங்களும் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அப்படிங்கும் பொழுது இவ்வளவு நாள் நீங்கள் அதை தள்ளி போட்டு கொண்டே போகும் பொழுது இந்த ஆவணங்கள் இன்னும் அப்படியே இருக்குமா? சாட்சி ஆவணங்கள் எல்லாத்தையும் அழித்தி இருக்க மாட்டாரா? எவன் சாட்சியா இருந்தாலும் அவங்க எல்லாம் விலைக்கு வாங்கி இருக்க மாட்டாரா? மிரட்டப்பட்டிருக்க மாட்டார்களா? எப்படி இந்த வழக்கு நாளைக்கு நிற்கும்? இதுக்காக இப்படி தள்ளி போடுறது. பாருங்க, நம்ம ஏற்கனவே இந்த ஆட்சி வந்தோடனே என்ன பண்ணாங்க, வேக வேகமா எந்தெந்த அமைச்சர்கள் மேல வந்து வழக்குகள் இருக்கிறதோ அந்த வழக்குகள் எல்லாம் வேக வேகமாக முடிவு கொண்டுபட்டு குற்றவாளிகள் அல்ல அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அப்ப நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து அவர்கள் முன்னிட்டதுனாலதான் இப்ப அந்த பொன்முடி மேல அவங்க மேல உள்ள வழக்கெல்லாம் தொடர்ந்து விசாரணையில கொண்டு வரப்பட்ட துரைமுருகன் மீது வழக்கா இருக்கட்டும் எல்லாமே கொண்டு வரப்பட்டது. அது வரைக்கும் எந்த வழக்குமே என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் முடிக்க தான் பார்த்தாங்க. டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டு எல்லாத்தையும் முடிக்க பார்த்தாங்க. அதுதான் நடந்தது. ஆனா இன்னைக்கு வந்து இந்த வழக்கு வந்து இப்ப கே நேருவோட வழக்கு இப்ப புதுசா வந்திருக்கு. இது வந்து இந்த ஊழல் அரசாங்கம் இந்த ஊழலை எப்படி எல்லாம் இப்ப செந்தில் பாலாஜி மேல வழக்கு வந்துச்சு. என்னாச்சு? செந்தில் பாலாஜி வழக்கு தான் ஒரு பெக்யூலியரான வழக்கு. உண்மையிலேயே சொல்ல போனா உச்ச நீதிமன்றமே அவரை பார்த்து கேள்வி கேட்டுச்சு, ஏப்பா நீ மந்திரியா இருக்கணுமா இல்ல வந்து ஜெயில இருக்க போறியா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டு உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கொடுத்தது, என்னவா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அவர் மந்திரி பதவியை அவர் ராஜினாமா செய்யறார். எப்படி பாருங்க, அவர் ஊழல் குற்றச்சாட்டுக்காக கைது செய்து உள்ள போவாராம். அவர் உள்ள போனாலும் கூட இங்க இலாக்கா இல்லாத அமைச்சராக அவரே தொடரும் அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் சொல்லுமா. அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் இருப்பார் ஜெயில இருந்து. அதெல்லாம் என்ன கொடுமை பாத்தீங்களா? அப்ப அவர் வந்து ஜெயில இருந்து திரும்ப வருவாராம். வந்தோடனே திரும்ப அதே துறை அவருக்கு அப்படியே ஒதுக்கப்படுமா. அப்ப எப்படி நீங்க வந்து அவருடைய குற்றம் நிரூபிப்பீங்க? திரும்ப அதே துறை. இன்னொரு விஷயம் இதுல என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி என்ன பார்த்தா, இதே செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்த பொழுது செய்த ஊழலுக்காக தொடர் சொன்னாலே ஸ்டாலின் முதல்வர் தான். ஆனா அதே முதல்வர் இலாக்கா இல்லாத அமைச்சராக அவரையே வச்சிருக்காரு. அவர் தான் இன்னைக்கு பவர்ஃபுல் அமைச்சராக அந்த கட்சியில இருக்காரு அப்படின்னு சொன்னா இத வந்து நம்ம எப்படி பாக்குறது? அப்ப இந்த அரசாங்கம் ஊழல்கள் இல்லாத ஒரு ஆளை கூட இல்லை. இதுல வந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் இருந்தா இப்ப இன்னொரு ஸ்டாண்ட் இந்த அரசாங்கம் எடுக்குது. அதாவது இந்த திமுக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு வந்து வேட்பாளர்களை எல்லாம் நம்ம தேர்வு செய்யும் பொழுது குற்றங்கள் இல்லாத வேட்பாளர்களாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு விட்ட வந்து வெளியில விட்டாங்க ஒரு விஷயத்த. அப்படின்னா இன்னைக்கு பாருங்க, டாப் அமைச்சர்ஸ் எல்லாருமே, அது கே நேருவா இருக்கட்டும், பொன்முடியா இருக்கட்டும், துரைமுருகனா இருக்கட்டும், இனி பல அமைச்சர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் பாருங்க, இந்த மாதிரி டாப் அமைச்சர்கள் எல்லார் பேர்லயும் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வழக்கு இருக்கு. இப்ப இவங்க எல்லாரையும், ஏன்னா இப்ப வந்து அடுத்ததாக இப்ப அந்த குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் நீ அடுத்து வந்து பவர்ஃபுல் சென்றா உதயநிதி என்ற கூடிய ஒரு ஆளை வந்து இங்க கொண்டு வந்து வைக்கணும். அதான் இப்ப அவங்களுக்குடைய ஒரு முக்கிய விஷயமாக இருக்கு. அப்ப அந்த உதயநிதிக்காக இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சீனியர் இவங்க மேல எல்லாம் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் வர மாதிரி இந்த சமயத்திலேயே வர மாதிரி வச்சாச்சு அப்படின்னு சொன்னா இவர்களை எல்லாம் ஒதுக்கி விட்டு இன்னைக்கு வந்து இவரை வந்து உதயநிதியை நீங்க பலமாக கொண்டு வந்துடலாம். இந்த பக்கம் இதை வச்சு ஒரு அரசியல் காய நகர்வுகளும் இருக்கு என்பதை பார்க்கணும். ஏன்னா அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து தாவாக்கா வேல்முருகன் வெளியில வந்திருக்கார். வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவர் வந்து பல குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து துரைமுருகன் கண்ணீர் விட்டு அழுதார். அவரை வந்து இவங்க வந்து பார்க்கவே இல்லை. காரணம் என்னன்னா, துரைமுருகன் அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு சீட் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அவருக்கு தரக்கூடாது என்று இன்னைக்கு அந்த உள்ளார ஒரு போட்டி நிலவுவதாகவும் கூட ஒரு கருத்து நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இவங்க என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சீனியர் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு உதயநிதிக்கு தேவைப்பட்ட ஆட்கள், அவருக்கு பலம் வாய்ந்த ஆட்கள், இல்ல சபரீசனுக்கு உட்பட்ட ஆட்கள், இவங்களை வைத்து கொண்டு இன்னைக்கு கட்சியை கொண்டு போக வேண்டும்
என்ற ஒரு முடிவுல தான் இன்னைக்கு வந்து இதையெல்லாம் செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கோணத்தையும் நம்ம வந்து இதுல அல்ல அப்படியே அவர்கள் ஜெயித்தாலும் அவர்களுக்கு வந்து பெரிய லெவல்ல பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சீனியர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்படலாம் அப்படிங்கக்கூடிய நிலவரம் தான் இன்னைக்கு வந்து திமுகவில் நிலவுகிறது நம்ம பார்க்க முடியும். அதற்கு இந்த வழக்கு அவர்களுக்கு பயன்படும் என்பதையும் நாம் இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனா மொத்தத்துல இவங்க கட்சி என்பது திராவிட மாடல் என்பது ஊழல் என்பதை ஒட்டுமொத்தமாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக வந்து திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியின் மீது இல்லை திமுக தலைமையின் மேல ஒரு குமுறல் இருக்கிறார். அந்த குமுறலை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாமல் வந்திருந்தால் அதுக்குண்டான சந்தர்ப்பம் கிடைத்தவுடனே தன்னுடைய குமுறல் எல்லாம் கொட்டி தீர்த்துள்ளார் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு காரணம் அமைஞ்சது கமலஹாசனுக்கு சீட்டு கொடுக்காது. அது மக்கள் நீதி மையத்துக்கு சீட்டு தராமல் வெறும் வந்து ஆதரவு மட்டுமே தரக்கூடிய விஷயத்தா இருக்கு. அப்படின்னு போது அந்த விஷயத்தை அவர் கேள்விப்பட்டு இதுதான் தன்னுடைய குமுறலை வெளிப்படுத்த சரியான தருணம் என்று சொல்லிட்டு இது பண்ணியிருக்கார். அந்த குமுறல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சரியான கேள்வியா இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தையில் வெறும் வாக்கு வங்கி மட்டுமே அரசியல் கட்சிகள் கூட்டணி கட்சிகள் பார்க்கணும். கட்சியின் கருத்தியல் வலிமை மற்றும் கொள்கை உறுதிப்பாட்டை வந்து முக்கிய அளவுகோலாக்குள்ள எடுத்துக்கணும். மக்கள் நீதிமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் ஆதரவு அளிப்பது எடுத்த முடிவு என்பது அவர்கள் பெருந்தன்மையை காட்டினாலும் கூட்டணியின் நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்கக்கூடும். அதனால் அவர்களை போட்டியிட வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தோழமை கட்சிகளை தனிச்சின்னத்தில் போட்டியிட அனுமதிக்கணும் ஜனநாயக மாண்பு. கமலஹாசன் அவர்களை டார்ச் சின்னத்திலே அவர்களை போட்டியிட அனுமதிப்பது கூட்டணி வலுப்படுத்தும். மதவாத சக்தியை வீழ்த்திருந்த அறப்புரை 4% வாக்கு வங்கி கொண்ட மக்கள் நீதி மையத்திற்கு உரிய மரியாதையுடன் அரவணைத்து செல்ல வேண்டியது முதலமைச்சரின் கடமை அப்படின்னு சொல்லுறாரு. இவர் வந்து கமலஹாசன் சொல்றாருல தலைமை சொல்றாரு அப்படின்ற விஷயம். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து இவர் எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறார் என்ற ஒரு சிக்கல்கள் நிலுவையில் போயிருக்கு. இதன் காரணமா தன்னுடைய கருத்தை வெளியிடறாரா என்று தெரியல. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது திருமாவோட நிலைமை வந்து இன்னைக்கு ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக மாறி இருக்கிறது என்பதான் உண்மை. பாருங்க, அதாவது பொதுக்குழுல ஒரு தீர்மானம் போடுறாங்க. அந்த பொதுக்குழு தீர்மானத்துல நாங்க 10 சீட்டை பெற்றே தருவோம், அதாவது இரட்டை இலக்கத்தில் நாங்கள் பெற்றே தருவோம். இத்தனைக்கும் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கட்சி தான் அவங்களது கூட. அதாவது 6 சீட்டு பெற்று 4 சீட்டுல வந்து அவங்க வந்து வெற்றி பெற்றும் கொடுத்துருக்காங்க கட்சிக்கு. ஸோ இருந்தும் கூட அதனால என்ன சொல்றாங்க, நாங்க 10 சீட்டு அப்படின்னு சொல்லி பொதுக்குழு தீர்மானத்தை எல்லாம் போட்டுட்டு அவர் கெத்தா இருக்கும் பொழுது என்ன பண்ணியும் எவ்வளோ போராட்டங்கள் நடத்தியும் கூட அவருக்கு வந்து 8 சீட்டுக்கு மேல வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டாரு, அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. ஆனா இப்ப வந்து தேமுதிகக்கு ஒரு 10 சீட்டையும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேமுதிக அட்ரஸே இல்லாத ஒரு கட்சி சொல்ல போனா. வேட்பாளர்கள் கிடைப்பாளர்களா அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இன்னைக்கு வந்து 10 சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக திருமாவினுடைய மனதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கும் தான். ஆனா நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கட்சியில இருக்கக்கூடிய மற்ற யாருமே இதை பத்தி பேசல. அதாவது கட்சியில இன்னைக்கு அவங்க கட்சியில கொஞ்சம் டாப் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வன்னியரசோ இல்ல ஆளு ஷா நவாஸோ யாருமே பேசல இன்னைக்கு. அதனால என்ன நிலைமை அவருக்கு ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, அது ரவிக்குமார் இவங்களாம் எதுவுமே பேசல. இவங்கெல்லாம் டாப் லீடர்ஸ் இல்லையா திருமாவோட கட்சியில, எதுவுமே பேசல. அவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக மௌனம் காக்கிறார்கள். என்ன காரணம்? இவங்க எல்லாருமே திமுகவால் கவனிக்கப்பட்டு விடுவார்கள். ஏன்னா ரவிக்குமார் அவங்களோட சின்னத்திலேயே தான் போன தடவை நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டாரு, எம்பி ஆகிட்டாரு அவரு. அதனால இப்ப அவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா அவருக்கு கிடைச்சிருச்சு. அதனால அவர் வந்து ஓரமா இப்ப ஒதுங்கிட்டார். அவரு அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை. இப்ப வன்னியரசும் தனிப்பட்ட முறையில வேற முறையில அவங்க கவனிச்சிருவாங்க. அதனால வன்னியரசும் இப்ப எதுவும் பேசுறதா இல்லை. இப்ப எந்த வகையிலையுமே இப்ப திருமா வந்து பேசினா தன்னுடைய உள்கட்சியிலேயே அவருக்கு ஆதரவு இருக்குமான்னு தெரியல. கட்சியினுடைய டாப் கேடர்ஸே இவருக்கு ஆதரவு தருவாங்களான்னு தெரியாது. அந்த நிலைமைக்கு இவர் ஆளாக்கப்பட்டார். திமுக வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த கட்சியை வந்து விழுங்கி விட்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன இருந்துக்க, இல்லைன்னா நீ வெளில போய்க்க, வேணா அதை கையெழுத்த போடு, இல்லைன்னா வெளில போ. இந்த நிலைமை சொல்லாம ஏன்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இவருக்கு எங்க இடம் இருக்கு? இப்ப இவர் தனித்து நிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து விசிகாக்கு ஒரு பலம் கிடையாது. எந்த கட்சியில போய் ஒரு கூட்டணி வைப்பாரு? எங்கேயுமே அவர் போக முடியாத ஒரு சூழ்நிலை என்பது இப்போ அவருக்கு வந்து விட்டது. கட்சிக்குள்ளாரையே நீ இது வேண்டாயா அப்படின்னு சொன்னா எவனும் வர தயாரா இல்லை அவர் பின்னாடி. இதுதான் அவர் நிலைமை. அப்ப இன்னைக்கு கமலஹாசன்
கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் என்ன, அவர் ஒரு எம்பி சீட்டை அவர் வாங்கிட்டாரு. அதனால இப்ப அவருக்கு தேவையானதை ஒரு ஆள் கவனிக்கப்பட்டதுனால கட்சி தொண்டர்கள் பத்தி அவர் கவலைப்படல. அவர் கட்சி தொண்டர்களை அம்போன்னு சொல்லி கழட்டி விட்டாரு. அவர் கட்சியை பத்தியுமே அவருக்கு கவலை இல்லை. அந்த மாதிரி அவர் வந்துட்டாரு. அப்ப இன்னைக்கு என்னன்னா, எந்த இடத்துல இப்ப அவர் குமுறவோ சொல்லவோ முடியும். சரி, இதை வச்சாவது நம்ம எதையாவது சொல்லுவோம். அட்லீஸ்ட் இவருக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, திருமா தலைவர் அப்படின்னா அவரு திருமா எதிர்த்து தான்ப்பா இருக்காரு இது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றதுக்காகவாது எதையாவது சொல்லி வைப்போமேன்னு சொன்ன மாதிரி இருக்கே தவிர, இதனால வேற என்ன அவர் பண்ண முடியும் சொல்லுங்க? அவரு அந்தோ பரிதாபம் நிலையம் இருக்காரு. காங்கிரஸுக்கும் அதே நிலைதான் இன்னைக்கு. காங்கிரஸ் கிட்ட சீட்டு கேட்கறதுக்காக இவங்க போவாங்க கூட்டணிங்கிறது. அங்க போய் பெரிய பெரிய ஆட்களை சந்திச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை டெல்லியில நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறி போய் இன்னைக்கு அங்க இருந்து மேலிட பார்வையாளர் பேசி அதுவும் நடக்கல. கடைசியா வேற வழி இல்லாம சிதம்பரத்தை வச்சு பேசி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்ப அதுலயுமே அங்கேயுமே நீங்க என்ன பரிதாபகரமான நிலை என்னன்னு பார்த்தா, செல்வ பிறந்தகை முன்னாடியெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இந்த ஆட்சியை விமர்சிச்சாரு இவங்கள. அப்போ உடனே EVKS இளங்கோவன் உடனே இல்ல இது காமராஜர் ஆட்சின்னு சொல்லி அவர் அப்ப பேசினார். இவர் அதுக்கு முன்னாடி அவர் காங்கிரஸ அப்படி இப்படின்னு DMKவை திட்டிட்டு இருந்தார். திடீர்னு அப்படியே என்ன பண்ணாரு, இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இவரும் முன்னே காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னாரு செல்வ பெருந்தகையும். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க அப்படியே மொத்தமா போய் இன்னைக்கு திமுகவினுடைய பாதத்தில் சரணடைந்தோம் அப்படின்னு கொத்தடிமைகளாக எல்லா கட்சிகளும் போய், அதாவது திமுக என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, எல்லா கட்சிகளையும் அந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள் அனைத்தையும் தங்களோட அப்படியே இணைச்சு அவங்கள ஒழிக்கக்கூடிய ஒரு வேலையை என்பது திமுக செய்து கொண்டிருந்தது. இது எல்லாம் யாருக்காக செய்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லாம் அடுத்து உதயநிதிக்காக ஏற்கனவே பழைய செய்தியில பார்த்தேன் எப்படி சீனியர்களை எல்லாத்தையும் கட்டி ஒரு மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்ட்டு. அதே போன்று இன்னைக்கு கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்கள் இவங்க எல்லாத்தையும் ஒடுக்கி ஒரு ஓரமாக்கி எல்லாத்தையும் உதயநிதிக்காக, ஏன்னா இன்னைக்கு கட்சி நடத்துறது அப்படிங்கறது ஸ்டாலினுடைய தலைமையில ஒன்றும் கிடையாது. ஒரு பக்கம் சபரீசனுடைய ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இந்த உதயநிதிக்காக அப்படிங்கறதான் போயிட்டு இருக்கு. நம்ம அதை தான் நம்ம இன்னைக்கு தெளிவா பாக்குறோம் அந்த கட்சியில நடக்கிறது. அதனால இன்னைக்கு திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அனைத்தையும் தனக்குள்ளார வச்சு அவங்களெல்லாம் ஒழித்து கொண்டு வருகிறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பாக்குறோம். ஏன்னா கம்யூனிஸ்டுக்கு ஏற்பட்ட நெல்லை, இது கூட்டணியில இருக்கிற எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்க நெல்லையை இன்னைக்கு பாருங்க. அதுதான் இன்னைக்கு தாவாக்கா வெளியில இன்னைக்கு அவர் பேசி கொண்டிருக்கிறார். அதை தான் நம்ம இங்க பாக்குறோம். சபைகளை கையப்படுத்த முடியாது ஆர்த்தடாக்ஸ் யாக்கோப் பிரிவினர் வழக்கில் ஒரு அதிரடி தீர்ப்பை கேரளா உயர்நீதிமன்றத்தின் அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. தனிநீதி கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக இந்த அமர்வு தீர்ப்பு கொடுத்திருக்கு. என்ன தீர்ப்பு பாத்தீங்கன்னா, கேரளா நீண்ட காலமா நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒண்ணு, ஆர்த்தடாக்ஸ்க்கும் யாக்கோபிய பிரிவினருக்குரிய ஒரு 6 சர்ச் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு. அந்த சர்ச் தொடர்பான ஒரு வழக்குல தனிநீதி ஒரு உத்தரவு போட்டு, அந்த உத்தரவு தான் இப்ப உயர்நீதிமன்றத்தின் அமர்வு ரத்து செய்யிருக்கு. என்ன காரணம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, மத விவகாரங்கள் மற்றும் சபைகளின் நிர்வாகம் தொடர்பான சிவில் வழக்கில் தேவாலய அதிகாரத்தை நேரடியாக கையப்படுத்துமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்றும், மேல நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்தும் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் மட்டுமே காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கப்பட முடியும். மற்ற எந்த விஷயங்களும் நீதிமன்றம் வேற எந்த நிர்வாக தொடர்பான விஷயங்களும் தலையிட முடியாது என்றும், ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு தேவாலய நிர்வாகம் நடைமுறை பற்றி என்ன செய்ய வேண்டும் சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதன்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? 2 ஃபேக்டர்ஸ், கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய 2 பிரிவுகள். இந்த 2 பிரிவுகளுக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் கேரளாவில் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. சமயத்துல அது பெரிய கலவரமாகவும் கூட ஆயிருக்கிறது, வன்முறையில் முடிந்திருக்கிறது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள், அதாவது சொத்து விவகாரங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் உள்ள பிரச்சனைகள், இதனால அவங்க அடிக்கடி மோதல்கள் வரக்கூடிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில தான் ஏற்கனவே ஒரு சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜி தீர்ப்பு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாவட்ட நிர்வாகம் இந்த சொத்துக்களையும் இந்த நிர்வாகத்தையும் கைப்பற்றி நேரடியாக அதை சரி செய்ய வேண்டியது மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டியது என்ற ஒரு உத்தரவை கொடுத்திருந்தார்கள். அதை எதிர்த்து தான் இவங்க ஒரு வழக்கு போயிருந்தாங்க. அதுலதான் இன்னைக்கு டிவிஷன் பெஞ்சில தான் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இதே பிரச்சனை தமிழகத்திலயும் இருக்கு. இன்னைக்கு நம்ம தமிழகத்துல பாக்குறோம்,
திருநெல்வேலி டயோசிஸ்ல நடக்கக்கூடிய ஊழல்கள், வன்முறைகள், பள்ளி ஆசிரியர்கள் நியமனங்கள், நாசரேத் டயோசிஸ்ல நடந்துட்டு இருந்த ஊழல்கள், அங்க வந்து பெரிய பெரிய அந்த தேர்தல்ல கூட வந்து அவங்க பெரிய அவர்களை கலவரங்கள், அந்த சமுதாயத்தை சார்ந்த, அதாவது அந்த மதத்தை சார்ந்தவர்களே கூட இது வந்து பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போடக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். அதே போல அங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. சிம்பிளா புரிஞ்சுக்கணும், இங்க உள்ளதுதான் அங்கேயும், பட் அங்க வேற ஃபேக்டர்ஸ், அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரியாக வரும்பொழுது மட்டும் ஏன் வந்து கோர்ட் வந்து இன்னைக்கு வந்து டைரக்டா அதை அவங்கள போய் அதை கையில எடுக்கிறதுக்கு உரிமை இல்லை என்று சொல்லணும். நம்மளுடைய கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமா, ரொம்ப சிம்பிள் கேள்வி என்னன்னா, கோவில் நிலங்கள், கோவில்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது மட்டும் இன்னைக்கு வந்து வழிபாடு இப்படிதான் பண்ணணும், நாங்க வந்து இந்து சமய அறநிலையத்துறை கையில எடுக்கும், நீ இந்த உண்டியல்ல வந்து ஊழல் நடந்திருக்கு, இங்க வந்து நடந்திருக்கு அப்படின்னு அப்ப மட்டும் இந்த காவல்துறை உள்ள போலாம், அதெல்லாம் ஏன் அங்க மட்டும் சொல்றீங்க? அப்ப வந்து இந்த கோர்ட் அதை செய்யக்கூடாது, அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாதுன்னு ஏன் அந்த கோர்ட் ஏன் சொல்லல? இப்ப மேல்பாதி கிராமத்துல நடந்த ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை நீங்க வெட்டி நீங்க வந்து உடனே போய் கோயில போய் சீல் வச்சாங்க. அப்ப இந்த கோர்ட் தெரியாம கோயில் வந்து நேரடியாக சீல் வைக்கப்பட்டது. எப்படி நீங்க வந்து சீல் வைக்கலாம்? இதுக்கு உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? அந்த இடத்துல நடந்தக்கூடிய கலவரத்தை மட்டும்தான் நீ தடுத்து நிறுத்த மட்டும் அதிகாரம் மட்டும்தான் உனக்கு இருக்கு, மற்றது உனக்கு கிடையாதுன்னு அன்னைக்கு அந்த கோர்ட்டு சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லல? அப்ப இந்து கோவில்கள் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா, அதான் சொல்றேன், அதாவது சட்டங்கள் கூட, அரசாங்கங்கள் இந்துக்களை வஞ்சிப்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சட்டங்களுமே இந்துக்களை வஞ்சிக்கிறதுங்கிறதா நம்மளுடைய பார்வை. எதை எடுத்துட்டாலுமே, எந்த சட்டங்களை எடுத்துக்கொண்டாலுமே அது வந்து இந்துக்களை எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறது அப்படிங்கிறத பாருங்க. இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. அப்ப இங்க வந்து நீங்க போய் டைரக்டா இவ்வளோ நடந்திருக்கான், எவ்வளோ ஊழல் நடந்திருக்குங்க தெரியும், அங்க எவ்வளோ இதை தொடர்பான கலவரங்கள் அங்க ஏற்பட்டிருக்குங்க, அது எல்லாருக்குமே தெரியும். பக்கத்துல ரெண்டு பிரிவினுடைய சர்ச் இருந்தாலுமே அதுக்குள்ளாரியே அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் வந்திருக்கு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரணமா நடந்திருக்காது. இந்த மலங்காரா சர்ச்சுக்கும் நீங்க சொல்லக்கூடிய ஆர்த்தோடாக்ஸ் அந்த இதுக்கும் உள்ளது இப்ப எவ்வளவோ நடந்திருக்கு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், எவ்வளவோ செய்திகள்லாம் பார்த்தாச்சு. அப்ப அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு வரும் பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தா மட்டும்தான் தலையிட வேண்டும், மற்றபடி உள்ள சொத்துக்கள் பிரச்சனையில தலையிடுவதற்கு உரிமை இல்லை அப்படின்னா அதே விஷயத்தை ஏன் வந்து இங்கே கொண்டு வரக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். இதுதான் நம்ம நீண்ட நாளாக இவங்கள்ட்ட வைக்கக்கூடிய கேள்வி. இந்து கோவில்கள் எல்லாம் நாங்கள் முறைப்படுத்த போகிறோம் என்று சொல்லி அரசாங்கம் வறுமையானால் தலையிட உரிமை இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லுவாரு, அங்க தலையிட உரிமை இல்லைன்னு நீதிமன்றம் சொல்றது இல்லை. ஆனா அதே நேரத்துல சர்ச்சைகளை ஏன் நிர்வகிக்க கூடாது அரசாங்கம், அங்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு கேட்கப்படும் போது அதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு நீங்க சொல்றதுன்னா அப்ப இது என்ன அர்த்தமா இருக்கு? எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு சட்டம் தானே இருக்க முடியும். அப்ப சிறுபான்மையினர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வேற ஒரு சட்டம் இல்லை, இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் என்றால் அவர்களை வந்து நீங்க இரண்டாம் தர மக்களாக நடத்தீர்கள். யார் பெரும்பான்மை இந்த மாதிரி இந்த நாடு மாதிரி வேற எங்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம பார்க்க முடியாது. பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்துக்கள் நாட்டுல, அவர்களுடைய நாட்டுல, அவர்களுடைய கோவிலுக்கு அவர்களுக்கு வந்து உரிமை கிடையாது. அறநிலையத்துறை என்ன சொல்கிறதோ அதை தான் கேட்கணும். வேற ஊர்ல வந்து தேவசம் போர்டு என்ன சொல்லுகிறதோ அதை கேட்கணும். தேவசம் போர்டு திடீர்னு வந்து எதையாவது ஒண்ணு கொண்டு வந்து சடங்கு, அதாவது நிர்வகிக்கிறதுல மட்டும் கிடையாது, சடங்கு சம்பிரதாயங்களை கூட அவங்க இடத்துக்கு மாத்தி தலையிடுவாங்க. அதையும் வந்து இந்துக்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்டு செல்ல வேண்டும். ஆனா என்ன வேணா செய்யலாம், எவ்வளவு ஊழல் வேணா நடக்கலாம், எவ்வளவு வன்முறைகள் வேணா நிலகலாம், மாவட்டம் நிர்வாகங்கள் கை கட்டி கொண்டு வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து இந்த நாட்டுல வந்து சட்டங்கள் வந்து இந்துக்களை வஞ்சிக்கிறது, துரோகம் செய்கிறது சட்டங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப இந்த நாட்டுல முழுமையாக வந்து இன்னைக்கு வந்து இந்துக்கள் வந்து இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் எல்லா விதங்களிலும் நடத்தப்படுகிறார்கள் என்பதைத்தான் நம்ம இதுல இருந்து நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம ரொம்ப நாளா நம்ம ஸ்ரீடிவில நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, எப்படி சிறுபான்மையினர் மக்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாரியம்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களோ, சிறுபான்மை நல்ல இதுன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களோ, கமிஷன் ஒண்ணு இருக்கும், அதே போல வைங்க. பெரும்பான்மை மக்களுக்கு ஒண்ணு இருக்கணும்.
அப்ப ஏன்னா பெரும்பான்மை மக்கள் யாரிடம் கொண்டு சென்று இந்த கோரிக்கைகளை வைக்க போறாங்க? நீதிமன்றத்திலயா? கிடையாது. நீதிமன்றத்துல கொண்டு போய் கோரிக்கை வச்சாலும் அங்கும் இது போன்ற சட்டங்கள் தான் இருக்கு. அந்த சட்டங்கள் இந்துக்களுக்கு துரோகம் செய்வதாக இருக்கிறது. அரசியல் கட்சிக்காரர்களிடம் கொண்டு போய் வச்சாச்சு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து யாரு கோட்டு அவங்களுக்கு கிடைக்கிறதோ, அவங்களுக்கு யாரால் லாபம் இருக்கிறதோ அவர்களுக்கு சாதகமாக பேச போகிறார்கள். அப்ப உண்மையாலுமே இந்துக்களுக்காக அப்படின்னு இருக்கக்கூடிய உரிமை என்பது எங்கிருந்து கிடைக்க போகிறது அவர்களுக்கு? இங்க எந்த ஒரு அவென்யூமே கிடையாது. அதனாலதான் நம்மள வந்து ரொம்ப நாளாக நம்ம கோரிக்கை என்ன வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்துக்களுக்கு என்று இந்துக்களை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ற மாதிரி ஒரு அரசாங்க அங்கீகாரம் பெற்ற ஒரு துறை எப்படி சிறுபான்மையினர்களுக்கோ அதே போன்று பெரும்பான்மையின இந்துக்களுக்கும் தேவை என்பதை நாம் நீண்ட நாளாக வலியுறுத்திருக்கிறோம். அதை தான் மீண்டும் இந்த செய்தியும் நம்ம காட்டுவதாக நான் பார்க்கிறேன். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.